சென்னையில் முதல்வர் மு.க.ஸ்டாலினோடு காங்கிரஸ் பொதுச் செயலர் கே.சி. வேணுகோபால் சந்தித்திருக்கிறார். ஸ்டாலின், கனிமொழி, வேணுகோபால் மூவர் மற்றும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். உச்சகட்ட பரபரப்பில் திமுக காங்கிரசின் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. காங்கிரஸ் ராஜ்யசபா சீட் எதிர்பார்க்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. 30 தொகுதிகளை காங்கிரஸ் கேட்பதாகவும் சொல்லப்படுகிறது. 20 நிமிடங்களாக பேச்சுவார்த்தை தொடர்ந்து வருகிறது. ஸ்டாலின், கனிமொழி, வேணு, தியோ ஆகிய 4 மட்டுமே இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கும் நிலையில் காங்கிரஸ் பொதுச் செயலர் கே.சி. வேணுகோபால் முதல்வர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். 4 மட்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், 4 மட்டுமே இந்த தொகுதி பங்கீட்டிற்கான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வராங்கன்ற தகவல் வெளியாகி இருக்கு. 20 நிமிடங்களை கடந்து ஆலோசனை நடந்து வருகிறது. தற்போதைய தகவல் என்ன? முதலமைச்சருடைய சித்தரஞ்சன் சாலை இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பை பொறுத்தவரை செல்வ பெருந்தையும் உள்ளே இல்லை. அதே போல சோடங்கர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மேலிட பொறுப்பாளர், அவர் அவசரமாக இன்று கோவாவிலிருந்து சென்னை வந்தார். அவரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. 4 பேர் மட்டுமே முக்கியமான ஆலோசனை இருக்கிறார்கள். ஒன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இரண்டாவது திமுக நாடாளுமன்ற குழு எம்பிக்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய கனிமொழி, மூன்றாவது வேணுகோபால், 4வதாக டியோ, அவர் சத்தீஸ்கர் மாநில முன்னாள் துணை முதலமைச்சர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மற்றும் புதுச்சேரி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஸ்கிரீனிங் கமிட்டி, அதாவது வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய குழுவில் இருக்கிறார் டியோ, அவர் பங்கேற்றிருக்கிறார். இந்த 4 மட்டுமே ஒரு முக்கியமான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுல ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, வழக்கமாக இது போன்று பேச்சுவார்த்தை நடத்தும் போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் உள்ளே இருப்பார்கள். ஆனால் இந்த முறை அவருக்கும் வாய்ப்பு என்பது இல்லாமல் இருக்கிறது. முதலமைச்சர் இல்லத்தில் இவர்களுக்கு குறிப்பாக இரவு விருந்துக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக ஒரு பக்கம் தகவல்கள் சொல்கின்றன. திமுகவை பொறுத்தவரை கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 25 இடங்கள் கொடுக்கப்பட்டது காங்கிரசுக்கு. இந்த முறை 2 இடங்கள் சேர்த்து 27 இடங்கள் கொடுக்க திட்டமிட்டதாக தெரிகிறது. ஒரு ராஜ்யசபா, அந்த ராஜ்யசபாவை பொறுத்தவரை 2022ஆம் ஆண்டு ப. சிதம்பரத்துக்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய பதவி காலம் 2028 முடிகிறது. அப்போது நாங்கள் தருகிறோம் என்று சொல்கிறார்கள் திமுக. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இப்போது ராஜ்யசபா எலெக்ஷனுக்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. மார்ச் மாதம் 16ஆம் தேதி நடக்கிறது. அப்போதே ஒரு இடம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதில் தான் தற்போது சிக்கல் இருப்பதாக தெரிகிறது. மற்றபடி காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 30 இடங்கள் கேட்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் 2011 63, அதற்கு பிறகு 2016 பாத்தீங்கன்னா அவர்களுக்கு 41 இடம், தற்போது 25ஆக 2021 குறைந்திருக்கிறது. தற்போது எங்களுக்கு மீண்டும் 30க்கு மேல் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். குறிப்பாக நாடாளுமன்ற தொகுதிகள் அவர்களுடைய 9 இடங்களில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த இடத்தில் பெரும்பான்மையாக எங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது, அங்கெல்லாம் 2 இடங்களை கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். தென் மாவட்டங்களில் அதிகமாக கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். விளவங்கோடு, தில்லியூர், குளச்சல், அதே போல இந்த பக்கம் அப்படியே பாத்தீங்கன்னா வட மாவட்டங்கள்ல ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட தொகுதிகள் அவர்கள் காலங்காலமாக காங்கிரஸ் கட்சி நிற்கக்கூடிய இடங்கள் மட்டுமல்லாமல் தற்போது சிட்டிங் எம்எல்ஏவாக பலரும் இருக்கிறார்கள். விருதாச்சலம் எம்எல்ஏவாக இருக்கிறார்கள். மயிலாடுதுறை, அங்கே எம்பியும் இருக்கு. எனவே இது போன்ற தொகுதிகளை அவர்கள் கேட்கிறார்கள். இதிலே குறிப்பாக சில மாற்றங்கள் இருக்கும் என்று தெரிகிறது. என்னென்று சொன்னால், திமுகவை பொறுத்தவரை புதிதாக தேமுதிக அலையன்ஸ்க்கு வந்திருக்கிறதால எல்லாருமே ஒரு சீட்டு தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகளுக்கு திமுக சொல்லியிருப்பதாக காலையில் ஐயுஎம்எல் செல்வ பெருந்தகை, குறிப்பாக அபுபக்கர் அவர்களுடைய தலைமையிலான குழு, காதர் மொய்தீன் எல்லாம் வரும்போது சொன்னார்கள். காதர் மொய்தீன் பேசும்போது அதுதான் சொன்னாரு, திமுக கூட்டணி கட்சிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடங்களை கொடுக்குமாறு திமுக கேட்டிருப்பதாக ஒரு தகவலை சொன்னார். எனவே திமுக காங்கிரசுக்கான இடங்களையும் குறைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிகிறது. எனவே 25 இடங்களுக்கு சேர்த்து 2 இடங்கள் சேர்த்து 27 இடங்கள் கொடுக்க திட்டமிட்டது. ஆனால் காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரை இந்த எண்ணிக்கையில் அவர்களுக்கு இன்னமும் 30 என்ற எண்ணிக்கையில் அவர்கள் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. என்று சொன்னால் அவர்களுடைய கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேசிய கட்சி, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் பெரிய அளவில் போட்டியிடும் போது இவர்களுக்கும் அதற்கு ஈக்குவலான நம்பர்ஸ் வேண்டும் என்று கேட்கிறார்கள். எனவே இந்த நம்பர்ஸை ஃபைனல் பண்றதுக்கான முக்கியமான பணி நடைபெற்று வருவதாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய மார்ச் 1ஆம் தேதி முதலமைச்சருடைய 73வது பிறந்த நாள். அதற்குள் அனைத்து வேலைகளையும் முடிக்க திமுக திட்டமிட்டிருக்கிறது. நாளைக்கு 3 கட்சிகளுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. ஒன்று மக்கள் நீதி மையம்,
மற்றொன்று மனிதநேய மக்கள் கட்சி, மற்றொன்று மதிமுக. எனவே ஒவ்வொரு கட்சிகளையும் உடன்பாடுகளை கையெழுத்திடுவதில் தீவிரமாக இருக்கிறது. 10 கட்சிகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு நேரம் ஒதுக்கி ஒவ்வொருத்தருக்கும் சீட் அலாட்மெண்ட் பண்ணி தொகுதிகளை பேசுறதுக்கு கால அவகாசம் இல்லை அப்படின்றதுனால இந்த வேலைகள் இருக்கு. அதை முடிச்சுட்டு திமுக வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கணும். அதுக்கப்புறமா தேர்தல் அறிக்கை பணி இருக்கு. அவங்க களத்துக்கு போகணும்னு விரும்புறாங்க. இதெல்லாம் திமுக சோர்ஸ் நம்ம பேசும்போது சொல்ற தகவலா இருக்கு. இந்த நிலையில தற்போது இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. இதுல முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்றால், அதாவது திமுக சார்பில் தொகுதி பேச்சுவார்த்தைக்கு அமைக்கப்பட்ட குழுவில் உறுப்பினர்கள் யாரும் இல்லை. அதே போல காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஒரு குழுவை அமைத்தார்கள் டிசம்பர் மாதம். அந்த குழுவில் சோடங்கர், சிஎல்பியாக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் உள்ளிட்டவர்களும் இருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சட்டமன்ற குழு தலைவர் அவரெல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் யாருமே உள்ளே அனுமதி இல்லை என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. 1-to-1 என்ற அடிப்படையில் டெல்லியில் இருந்து சில தகவல்களை வேணுகோபால் கொண்டு வந்திருக்கிறார். அந்த தகவல்களை ஸ்டாலினிடம் பேசி ஸ்டாலின் சில விஷயங்களை அவரிடம் பகிர விரும்புகிறார். இந்த உரையாடல் நடக்கிறது. காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரை நாங்கள் டிசம்பர் மாதமே கமிட்டி போட்டு விட்டோம். கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலாகிறது. இன்னமும் பேச்சுவார்த்தைக்கு அடுத்த கட்டத்துக்கு அழைக்கவில்லை என்று அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். சோடங்கர் போன்றவர்களும் சொன்னார்கள். ஆனால் கடந்த வாரம் வேணுகோபால் வந்த பொழுது முதலமைச்சரை சந்திக்கவில்லை. அப்போதே அவர் ஒரு கட்டுப்பாடு விதித்தார். கூட்டணி குறித்து மற்ற கட்சிகள் யாருமே, குறிப்பாக கட்சியினர் மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் கருத்து சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு சென்றார். எனவே என்ன மாதிரியான அதுவரை குறிப்பாக மாணிக்க தாகூர் கூட 2 தினங்களுக்கு முன்பு ஒரு கருத்து போட்டிருந்தாரு. அதாவது டெல்லி தலைமை எனக்கு ஒரு கட்டளை வைத்திருக்குது, அதனால் நான் எந்த கருத்தையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. எனவே இந்த பேச்சுவார்த்தையில் என்ன முன்னேற்றம் ஏற்படுகிறது, செய்தியாளர்களை சந்திப்பார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. என்னென்று சொன்னால், வரும்பொழுது செய்தியாளர்களுக்கும் இங்கு அவர் சந்திக்கவில்லை. குறிப்பாக திமுக சார்பிலும் இது அதிகாரப்பூர்வமான இந்த சந்திப்பு நடக்கிறது என்று ஊடகங்களுக்கு சொல்லவில்லை. எனவே இந்த சந்திப்பு முடிந்த பிறகுதான் நமக்கு கூடுதல் தகவல்கள் கிடைக்கும். பிரியா, பல்வேறு தகவல்களை சொன்னீங்க ரமேஷ். அது மட்டும் இல்லாம பேச்சுவார்த்தை குழுவை சார்ந்த யாருமே இந்த ஆலோசனையில ஈடுபடல அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற தகவல் ஏதேனும் வெளியாகி இருக்கா? நிச்சயமாக, அதாவது நம்பர்ஸும் சில விஷயங்களும் இன்னும் ஃபைனல் ஆகல அப்படின்றதா. ஏன்னா நம்பர்ஸ் ஃபைனல் ஆனாதான் அடுத்த கட்டமா அவங்க என்னென்ன தொகுதி அப்படின்றது 2 டீம் உட்காந்து பேசுவாங்க. இந்த நம்பர்ஸே இன்னும் ஃபைனல் ஆகல, ராஜ்யசபா இன்னும் ஃபைனல் ஆகலன்றதுனாலதான் 1-to-1 வேணுகோபாலை பொறுத்தவரை அவருடைய ராகுலுடைய மனசாட்சி. அவர் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி வயநாட்டுல போட்டியிடும் போது அவர் தான் கூட எல்லாம் ஹெல்ப் பண்ணாரு. அவர் ஆலப்புழாவில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல எம்பியா இருக்காரு. கேரள மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியுடைய ஜெனரல் செக்ரட்டரி, ஒரு கீ போஸ்ட். நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கமிட்டியில ஒருத்தர் பதவி போடுறதா இருந்தாலும் பதவி விட்டு நீக்கிறதா இருந்தாலும் அது கேசி வேணுகோபால் பேர்ல தான் வரும். ராகுல் காந்தியுடைய மனசாட்சின்னு சொல்லுவாங்க. அவரே வந்திருக்கிறதுனால நேரடியா ராகுல் காந்தி சில விஷயங்களை ஒரு எமிசரியாக, ஒரு தூதுவராக அனுப்பிச்சிருக்கார். ராகுல் காந்தி இங்க வர முடியாதனால அவர் ஸ்டாலின் சொல்ல வேண்டிய விஷயத்தை அவர் சொல்லி சில தகவல் அங்கிருந்து 1-to-1 பேசுறதுக்காக தான் அவர் வந்திருக்கிறதா சொல்லப்படுகிறது. எனவே இந்த நம்பர்ஸும் இந்த ராஜ்யசபா இப்பயே கேட்கிறாங்க காங்கிரஸ். ஆனா 2 வருஷம் கழிச்சு தருன்னு சொல்றாங்க திமுக. இந்த இதெல்லாம் பேசிட்டு உங்களுக்கு அடுத்த கட்ட தகவல்கள் தெரியும். அதுக்காக ஒரு நம்பர்ஸ் ஓரளவுக்கு 28ஓ 27ஓ அப்படின்றது ஃபைனல் ஆனாதான் இப்ப டிஆர் பாலு தலைமையில் இருக்க குழுவும், அதே போல செல்வ பெருந்தகை, அங்க சோடங்கர்லாம் இருக்காங்க, அந்த குழுவும் உட்காந்து அந்த 28 சீட்டா 27 சீட்டா ஐடென்டிபிகேஷன் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சிஸ் அதை யாரெல்லாம் அடையாளம் காண்றதுக்கான விஷயங்களை பண்ணுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது முடிந்தால்தான் மற்ற விஷயங்கள் தெரிய வரும். எனவே தற்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பேச்சுவார்த்தை குழு இல்லாமலேயே ஒரு 1-to-1 சந்திப்பாக ராகுல் காந்தியுடைய மனசாட்சியை சில விஷயங்களை சொல்ல வந்திருப்பதாகவும் காங்கிரஸ் நிர்வாகிகள் சொல்கிறார்கள். காங்கிரஸ் நிர்வாகிகள் நம்ம கேட்கும்போது கமிட்டி தலைவரே உள்ள கூப்பிடலைங்க, நாங்க ஒரு முக்கியமான சீக்ரெட் மீட்டிங் முடிச்சு வெளியே வரும்போது தான் என்னன்னு தெரியும். அது மட்டும் இல்லாம வேணுகோபால் அவர் நாளையும் சென்னை தங்குகிறார். ட்ரைடன்ட் ஹோட்டல்ல ஏர்போர்ட் பக்கத்துல ரூம் போட்டிருக்காங்க அவருக்கு. அவர் நாளையும் இங்கே இருக்கிறார். எனவே சில முக்கியமான அரசியல் முக்கியமான கையெழுத்துக்கள் ஆகலாமா, அல்லது இந்த சீட் ஷேரிங்ல முக்கியமான பாத்தீங்கன்னா 2011 ஒரு 10க்கும் மேற்பட்ட முறை திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தைக்கு குழு உட்காந்து பேசியிருக்காங்க. ஏன்னா 10 முறைக்கு மேல பேசிதான் 63 நம்பர் ஃபைனல் பண்ணாங்க. எனவே கால அவகாசம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எனவே இது போன்ற சிட்டிங் அமர்றது சகஜம்தான். இது போன்ற வாடிக்கை தான். திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது 2006 இருந்து இருக்கிறது. 2006 பாத்தீங்கன்னா அதிக அளவிலான நம்பர்ஸ் வெற்றி பெற்றாங்க. 36 எம்எல்ஏக்களோடு காங்கிரஸ் கட்சி இருந்தது. இந்த 2000க்கு பிறகு இந்த 25 ஆண்டுகள்ல அதிகமாக எம்எல்ஏக்கள் இருந்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா 2006 அசம்பிளில. அப்ப யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல. அப்ப 48 இடங்களை போட்டியிட்டு 34 இடங்களில் வெற்றி பெற்றது. 2006 இருந்து கண்டினியூவா அலைன்ஸ் இருக்காங்க. 2004 யூபிஏ அரசாங்கம் அமைதலிருந்து கண்டினியூவாக 22 வருஷமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறது. நடுவில் ஒரு ஆண்டு மட்டும் வெளியில் வந்தார்கள். 2013 ஒரு ஆண்டு இடைவெளி இருந்தது. அதற்கு முன்பு பாத்தீங்கன்னா திமுக அதிமுகவுடன் கூட்டணி இருந்தது. 2001 14 இடங்களை வாங்கி 7 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதிமுக கூட்டணி. 96
பாத்தீங்கன்னா 64 இடங்களில் போட்டியிட்டு 0 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போது மூப்பனார் காங்கிரஸ் என்று பிரிந்து இருந்த காலம். 1991 நரசிம்மராவ் காலத்துல அதிமுக காங்கிரஸ் 65 இடங்கள்ல போட்டியிட்டு 60 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிற வரலாறும் இருக்கிறது. எனவே காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரை அவர்கள் கடந்த 22 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஒரே கூட்டணியில் இருக்கிறார்கள். 2014 2 பேருமே தனித்தனியாக போட்டியிட்ட போது ஒரு இடமும் யாரும் வின் பண்ண முடியல அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். திமுகவும் ஒரு இடம் வின் பண்ணல, அதே போல காங்கிரஸ் கட்சியும் தனித்து போட்டி ஒரு இடம் கூட வின் பண்ணல. அப்ப 2014 பாத்தீங்கன்னா அதிமுக ஸ்வீப் பண்ணாங்க. அப்ப அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட ஒருத்தரும் அதே போல அங்க பொன்னாரும் 2 பேரும் மட்டும் தான் ஜெயிச்சாங்க என்டிஏல. இது போன்ற வரலாறுலாம் இருக்கிறது. எனவே இது காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரை இந்த நம்பர் ஃபைனல் பண்றதுக்கான ஒரு இறுதி கட்ட பேச்சுவார்த்தை. ராகுல் சில விஷயங்களை பேசுவார் என்று சொல்லப்படுகிறது. முடித்துவிட்டு வெளியில் வரும்போது தான் நமக்கு கூடுதல் தகவல்கள் கிடைக்கும். பிரியா, 4 மட்டுமே தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வர்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன முக்கியமான நகர்வுகள் அடுத்த கட்டமாக வெளியாக இருக்கு அப்படின்னு. பல்வேறு தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்.